புது வருஷம் அல்லது ஏதாவது இலங்கையில முக்கியமான பண்டிகைகள் வரும்போது வாழ்த்து செய்திகள் எல்லாமே நமக்கு வரும். ஒவ்வொரு வாட்ஸ்அப்ல வரும், வைபர்ல ஒரு காலம் வைபர்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் தான். அதுக்கப்புறம் அதுக்கு முதல்ல மெசேஜ்ல வரும். இந்த மாதிரி எல்லா பக்கமாகவும் நமக்கு வரும். Facebook மெசேஞ்சர்ல இருந்து எல்லாமே வரும். ஆனா அதோட சேர்த்து பிரசிடென்ட் அல்லது ஜனாதிபதியினுடைய வாழ்த்து நமக்கு வரும். அதாவது பிரசிடென்ட் அப்படின்ற அதே அந்த டைட்டிலோட நாங்க அந்த நம்பர் சேவ் பண்ணி வைக்கிறோமா இல்லையா, அந்த பேரோட வரும். தமிழ்லையும் வரும், சிங்களத்திலையும் வரும், ஆங்கிலத்திலையும் வரும். எந்தெந்த மொழியில நாம அந்த இலக்கத்தை பாவிக்கிறோம், அந்த பேர்களை வைத்துக்கொண்டு அந்த மொழி அடிப்படையில இந்த வாழ்த்து செய்திகள் வரும். இந்த முறை ஜனாதிபதியிடமிருந்து வாழ்த்துக்கள் SMS மூலமா வரல. நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ජනාධිපතිතුමාගෙනුත් අපිට සුබ පැතුම් පණිවිඩයක් එන්න තිබුණා. හැබැයි මේ අවුරුද්දේ කාවේ නැහැ. පහුගිය අවුරුද්දේ විතරක් මේ SMS එකට රුපියල් ලක්ෂ 980ක්. இந்த விஷயத்தை இன்றைய நாள்ல உங்களுக்கு தெரியும், இந்த சரி கொட்டாச்சி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, பாராளுமன்ற உறுப்பினர் MPP-யினுடைய. இவங்களை வந்து உகாண்டா சம்பந்தமா உகாண்டா குமாரி அப்படின்னு கூட அவங்கள புனைப்பொருளில் சொல்லுவாங்க. நான் பிரச்சார மேடைகள்ல அவங்க சொன்ன பல விஷயங்கள் அவங்களுக்கு அது புனைப்பேராகவே மாறி உள்ளது. இந்த அடிப்படையில் இன்றைக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இந்த முறை ஜனாதிபதி வாழ்த்து செய்தி அனுப்பல, அதனால நாட்டுக்கும் எந்த பிரச்சனையும் வரல, ஜனாதிபதிக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்கல. இதனால ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. 98 மில்லியன் ரூபாய்கள் வந்து செலவழிக்காமல் தவிர்க்கப்பட்டிருக்கு. 98 மில்லியன் ரூபாய்கள், அதாவது 9,80,00,000 இந்த SMS-களுக்கு மட்டும் பயன்படுத்தப்படாம தவிர்க்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு வருஷம், அதாவது இந்த ஒரு வாழ்த்து செய்திக்கு எவ்வளவுன்னா, ஒவ்வொரு வருஷமும் வர பல வாழ்த்து செய்திகள் இருக்கு. நோன்பு பெருநாள் வரும், கிறிஸ்துமஸ் வரும், அதோட புது வருஷம் வரும், சித்திரை புத்தாண்டு வரும். இந்த மாதிரி வரும்போது ஒவ்வொரு வாழ்த்து செய்திகளுக்கும் இந்த மாதிரி ஒரு செலவு கடந்த காலங்கள்ல போயிருக்கு. அந்த செலவு இந்த முறை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அல்லது நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இதோட சேர்த்து இப்ப பரவலா பேசப்படுகிற இன்னமொரு முக்கியமான விஷயம் தான் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு. ஈஸ்டர் சண்டே தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினுடைய அறிக்கை இப்பொழுது போலீசாருக்கு, சிஐடியினருக்கு, குற்றப்புலனாய்வு பிரிவினர் அவங்க எல்லாருக்குமே, அதாவது பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. உத்தியோகபூர்வமா ஜனாதிபதியுடைய செயலாளரால 20ஆம் தேதி ஏப்ரல், இந்த மாதம் 20ஆம் தேதி அது அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அறிக்கை, ஈஸ்டர் சண்டே தொடர்பான விசாரணை அறிக்கை, இந்த அரசாங்கத்தால எடுக்கப்பட்ட விசாரணை அறிக்கையா, கடந்த அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட அதே அறிக்கையான்னு சொல்லி நிறைய ஒரு குழப்பம் ஒன்று இருக்கு. இது எனக்கும் இருந்தது. தேடி பார்க்கும் போது இல்ல, இது புதுசா எடுக்கப்பட்டதில்லை, இந்த அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டதில்லை, கடந்த கால அரசாங்கங்களால எடுக்கப்பட்ட ஈஸ்டர் சண்டே தொடர்பான விசாரணை ஆணைக்குழுனுடைய அறிக்கை தான், ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அறிக்கை தான். ஏன் இவ்வளவு காலம் இந்த அறிக்கையை வந்து அனுப்பல, சிஐடியினருக்கோ அல்லது விசாரணை பிரிவுகளுக்கோ அனுப்பல அப்படின்ற ஒரு பெரிய சர்ச்சையான கேள்வி எல்லார் மத்தியிலும் இருக்கத்தான் செய்யுது. அதுக்கு ஒரு காரணம் இருந்ததுன்னா, இதுல உள்ள மிக முக்கியமான பக்கங்களை எல்லாம் அகற்றிட்டு தான் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிச்சாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. எதிர்கட்சிகளால பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. முக்கியமான அதிகாரிகளை பற்றியான தகவல்கள், இதுல இருக்க முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் அந்த மற்ற பக்கங்களை தான் வந்து சமர்ப்பிச்சாங்க. அதனாலதான் இது விசாரணைக்கு அனுப்பப்படாம விவாத பொருளாகவே இருந்தது. இந்த விசாரணை அறிக்கையில 66,000 பக்கங்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. 66,000 பக்கங்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஜனாதிபதி சொன்ன கருத்தின்படி பார்க்க போனா அதுல எந்த ஒரு பக்கமும் மறைக்கப்படாமல் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனா கடந்த காலங்களில் சொல்லப்பட்டது இதுல இந்த பக்கங்கள் நிறைய காணாம போயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த பக்கங்கள் எல்லாமே காணாம போனதோ இல்லையோ, அத்தனை பக்கங்களும் இப்பொழுது விசாரணைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. சில இடங்கள்ல 66,000 பக்கங்கள் சொல்லப்படுது, சில இடங்கள்ல 67,000 பக்கங்கள் சொல்லப்படுது. இந்த பக்கங்கள் கொண்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவுடைய ஈஸ்டர் சண்டே தொடர்பான அறிக்கை இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கு. இது உடனடியாக இது தொடர்பான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமா, இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு நாளைக்கு கைது நடவடிக்கைகள் நடக்குமா அப்படின்னு பார்த்தா இருக்காது. காரணம் சொன்னா இவ்வளவு பக்கங்கள் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட வேண்டும். அந்த விசாரணை அடிப்படையில் யாரெல்லாம் நேரடியாகவோ அல்லது கைது செய்யப்பட வேண்டியவர்களோ அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அதுக்கு பிறகு அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட வேண்டும். இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. இந்த கைது நடவடிக்கைகளுக்காக மாத்திரமே கிட்டத்தட்ட 5 முதல் 6 மாத காலங்கள் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த மாதிரியும் பல விஷயங்கள் இருக்கு. இந்த ஈஸ்டர் சண்டே தொடர்பான விஷயம் அப்படின்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. இன்றைக்கு நாளைக்கு கைது செய்யற விஷயம் இல்லை. பிள்ளையான கைது செய்ததுக்கு பிறகு எல்லாருமே கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு இல்லை. ஏன்னா இந்த அறிக்கை தொடர்பாக மீள் விசாரணைகள் செய்யப்படும், பல பக்கமாக விசாரணைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பவும் அது தொடர்பான அதாவது கொடுக்கப்பட்ட இந்த 5-6 நாள்லேயே அது தொடர்பான விஷயங்கள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து முக்கியமா பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இன்றைய நாள்ல அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கிற கூட்டம் நடைபெற்றது. இதுல வந்து அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் பல விஷயங்கள்
விஷயங்கள் தொடர்பாக சொல்லியிருக்காரு. பிள்ளையான் கைது செய்யப்பட்ட தொடர்பாக அவர் ஒரு விளக்கம் அளித்திருக்காரு. அதாவது பிள்ளையான் வந்து உபேந்தர் கடத்தப்பட்ட சம்பவத்தோடு மட்டும்தான் தொடர்புபட்டார் அப்படின்றல, அவருக்கு எதிரான பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அது தொடர்பாகவும் இப்பொழுது விசாரிக்கப்படுது. பலர் சொல்றாங்க ஈஸ்டர் சண்டே தொடர்பாக அவர் எந்த தகவல்களையும் வழங்கல் அப்படின்னு சொல்லி. ஆனா அது தொடர்பாக அது வழங்குறாரோ இல்லையோ அது விசாரணை நடக்குது. அதுக்கு பிறகு போலீசார் தொடர்பான விஷயங்களை அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதோடு மட்டுமில்லாமல் பிள்ளையான் விசாரணை செய்யப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் 2 பேர் இதுவரையில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. எனவே இன்னும் பல கைது நடவடிக்கைகள் கூட அவருடைய தகவல்களில் இருந்து எடுக்கப்பட்டு நடக்கலாம். ஆனா இந்த பக்கம் வந்து ஈஸ்டர் சண்டே தொடர்பான விசாரணை அறிக்கையினுடைய தகவல்கள் திரட்டப்பட்டு அதுவும் ஒரு பக்கம் நடக்க போகுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்பொழுது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. පිල්ලයන් ගැන ඔබ දන්නේ නැගෙන විශ්වවිද්‍යාලයේ ආචාර්යවරයා පැහැර ගැනීම ගැන පමණක් වුණාට පිල්ලයන්ට එරෙහිව තවත් චෝදනා ගණනාවක් තියෙනවා. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊடகவியலாளர், ஒரு பத்திரிகையாளர் வந்து நிறைய நாளா ஒரு மூத்த ஊடகவியலாளர் வந்து Facebookல பல விஷயங்களை கொஞ்சம் நகைச்சுவையாகவும் முன்கூட்டிய பல விஷயங்களை அவர் தெளிவுபடுத்துவார். நிறைய பேர் அவருடைய Facebook பதிவுகள் நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் ஒரு விஷயம் ஒரு கிழமைக்கு முதல்ல எழுதியிருந்தார். அதாவது இந்த ஈஸ்டர் சண்டே தொடர்பான அறிக்கையின் விசாரணைகள் முடிவுக்கு வரும்போது இந்த குற்றவாளி இவர்தான் குற்றவாளி, இவங்க மீதான் சந்தேகம் இருக்கு, இவங்க தான் இப்ப நாம ஒரு விஷயம் நினைச்சிருப்போம். அந்த பேர்கள் நம்ம சொல்ல ஏன்னா இப்ப விசாரணை நடந்து கொண்டிருக்கிறதால நம்ம உறுதிப்படுத்தப்படாம யாருடைய பேரையும் சொல்வது அவ்வளவு நல்லம் இல்லை. நம்ம நினைக்கும் இவங்கன்னு சொல்லி நம்ம ஒருவர் மேல குற்றம் சாட்டுறோம். இவங்க தான் அது சொன்னா அவங்கள கைது செய்ய முடியுமா? இந்த நடவடிக்கையால அல்லது இந்த அரசாங்கத்தாலேயோ கைது செய்ய முடியுமா? அப்படி கைது செஞ்சாலும் அவங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்க முடியுமா? இந்த மாதிரி பல கேள்விகளோட அவர் அந்த பதிவில் இருந்தார். அப்படி இவங்க தான் குற்றவாளின்னு சொன்னாலும் அவங்கள கைது செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னு கேட்டா அது அப்படித்தான். அப்படி கைது செய்து விசாரணை செய்யப்பட்டாலும் இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொன்னாலும் இவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியுமா? முடியாது. அது அப்படித்தான் அப்படின்ற மாதிரி தான் இந்த விஷயம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் அவருடைய பதிவில் இருந்தது. எது எப்படியோ பார்க்கலாம். இந்த அரசாங்கம் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இந்த விசாரணைகள் கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் கடுமையான போக்கோடு இருக்கிறதால அப்படி தப்பிக்க வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆனாலும் அப்படி நடக்காது, அப்படி நடக்க வாய்ப்பில்லை. ஏன்னு கேட்டா அது அப்படித்தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகுதா தெரியல. பார்க்கலாம். இந்த விஷயத்த இன்றைய நாள்லையும் பெருசளவா பேசக்கூடிய விஷயமாகவே மாறி இருக்கு. கடந்த நாட்களை நீங்க அவதானிச்சிருப்பீங்க, கொழும்புல பல சிக்னல், அதாவது வீதி போக்குவரத்து சமிச்சைகள் சொல்லப்படுகின்ற அந்த கலர் லைட்டுகள்ல சிசிடிவி கேமராக்கள் நிறைய இடங்கள்ல நமக்கு பார்க்க தெரியுது இல்ல, நிறைய இடங்கள்ல பொருத்தப்பட்டிருக்கு. அவதானிங்க. இந்த அவதானிப்பின் காரணமாக கடந்த காலங்களில் பொருத்தப்பட்ட சிசிடிவி காரணமாக அவதானிக்கப்பட்டு 4080 சாரதிகளுக்கு எதிராக, வாகன சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இது கொழும்புல பல பகுதிகளில் இருக்கு. கவனமா வாகனம் ஓட்டுங்க. யாருமே இல்லை, ஒருத்தருமே கிராஸ் பண்றதுக்கும் இல்லை, எங்கேயுமே போலீஸ் இல்லை, சிக்னல் நாம போகலாம், ரெட் லைட் தான் போட்டிருக்கு நாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி போயிடாதீங்க. அப்படி போனவங்க, இந்த மாதிரி பல விதிமுறைகளை மீறினவங்க எல்லாருக்கும் எதிராக தண்டப்பணம் வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்துக்கான வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 4080 பேர் இதுல வந்து இந்த கடந்த காலங்களிலே சிக்கியிருக்காங்க. கவனமாயிருங்க. தங்கத்தினுடைய விலை ட்ரம்ப் வந்து போட்ட வெடியால பலதரப்பட்ட நாடுகள் பெரிய குழப்பத்தில் இருந்தாங்க. ஆனால் 90 நாள் காலக்கெடு கொடுத்ததால பரவாயில்ல, ஒரு மாதிரி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகள் இப்பொழுது பேச்சுவார்த்தை, இலங்கை கூட பிரதிநிதிகள் அனுப்பியிருக்காங்க பேச்சுவார்த்தைக்காக. அதோட சீனாவுக்கும் அமெரிக்காவுக்குமான வர்த்தக போர் பெரிய அளவா இருக்கு. அது எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு இப்ப என்ன செய்தி முன்னுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, தங்கத்தினுடைய விலை ஒரு நாள்ல 2-3 தடவை கூடுது. இலங்கையிலேயே இன்றைய நாள்ல 2 தடவை தங்கத்தினுடைய விலை அதிகரிச்சிருக்கிறது. 22 கரட் தங்கத்தினுடைய விலை இன்றைக்கு 2 தடவை அதிகரிச்சிருக்கு. நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில நாங்க பார்க்கும்போது 5800 ரூபாய் கூடியிருக்கா பாருங்க. 22 கரட் தங்கத்தினுடைய விலை 2,68,000 ரூபாய். மிகப்பெரிய அளவிலான ஒரு ஏற்றத்தை, இதுவரையில வரலாறு காணாத அளவிலான விலை உயர்வை தங்கம் பெற்றிருக்கு. இதுக்கு நாம் போன 2-3 நாளைக்கு முதல்ல சொன்ன ஒரு விஷயம்தான், டாலருடைய மதிப்பு பாரதூரமாக உலக சந்தையில, உலக நாடுகளிடையில பாரதூரமான வீழ்ச்சியை, இதுவரையில டாலர் காணாத வீழ்ச்சி காணப்பட்டிருக்கு. இது ஒரு காரணம். டாலர்ல பணத்தை வைத்திருக்கவங்க அல்லது டாலர் மூலமா பணத்தை சேமிக்கிறவங்க, டாலர்ல இன்வெஸ்ட் பண்றவங்க, முதலீடு செய்யறவங்க எல்லாருமே இப்ப தங்கத்துல முதலீடு செய்யறதால இந்த அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கு. இது குறையறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது மிக மிக அரிது அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியல. 3 லட்சம் கூட தாண்டலாம். இலங்கையிலேயே 3 லட்சம் கூட தாண்டலாம் 22 கரட் தங்கத்தோட விலை அப்படின்னு சொல்லப்படுது. மிக விரைவில் இப்படியான பல விஷயங்கள் இப்பொழுது எதிர்ப்பு கூறப்படுது. வரும் நாட்கள்ல இது எப்படி போய் எங்க போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல.
பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. இந்த தங்க விலை உயர்வு தொடர்பாக பார்க்கலாம். முழுமையான ஒரு வீடியோ ஒன்று பண்ணலாம் நினைக்கிறேன். அதோட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய வீடு தொடர்பாக கடந்த நாட்களில் நாங்கள் பேசுவோம். 2-3 மாசத்துக்கு முதல்ல பெரிய பரபரப்பு, இன்றைக்கு நாளைக்கு எப்படியுமே எழுப்பிடுவாங்க அப்படின்னு மாதிரி தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் இதுவரைக்குமே அதுக்கு பிறகு எந்த விதமான சத்தமும் இல்லாமல் அப்படியே அமைங்கிட்டு அந்த விஷயம். இன்றைய நாளில் ஊடக சந்திப்புல வைத்து ஊடகங்கள் கேட்டாங்க அமைச்சரிடம், நலிந்த ஜெயதிஸ் கேட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஏன் இந்த எழுப்பல அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதுக்கப்புறம் சொன்ன பதில் சொன்னா, அவசரப்படாதீங்க, கலவல ஆகாதீங்க, அது கண்டிப்பா நடக்கும், அது அமைதியா இருக்கு நாங்க பேசாம இல்ல, அதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கோம், போகும்போது உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த பதில் அவர் சொல்லியிருந்தாரு. ஆனாலும் நாம எதிர்பார்த்தது அது இல்ல, இன்றைக்கு நாளைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்தோம். ஆனா அப்படியே அது மடங்கி போய் இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு புதிதான சட்டமூலம் ஒன்று கொண்டு வர போகுது விரைவில். அதுக்கு பிறகுதான் அதுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். ஏன்னா இப்ப இருக்கிற யாப்பின் சட்ட அடிப்படையில முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு சலுகை அல்லது வீடு அல்லது அவங்களுக்கு வழங்கப்படுகின்ற சலுகையை திருப்பி பெறுறதா இருந்தா, அல்லது அவங்க அதை மீண்டும் அரசாங்கம் பெறுறதா இருந்தா, அதுக்கு சரியான முறையில கடிதம் அனுப்பப்பட வேண்டும். அந்த கடிதத்தை அவங்களால அனுப்ப முடியாம இருக்கு. அதுதான் ஒரு முக்கியமான காரணம். அதுக்கு மாற்றீடான ஒரு சட்ட வரைமுறையை கொண்டு வந்துட்டு தான் இதை நடத்த போறாங்க அப்படின்றதான் இப்ப பேசப்படுது. இல்லைன்னா இப்ப இருக்கிற அந்த ஜனாதிபதியோ அல்லது அந்த நபர் அவங்க வந்து அவங்களே தானாகவே போகணும் அப்படின்றதுதான் இருக்கிற ஒரு விஷயமே. இதுல பல சட்ட சிக்கல்கள் இருக்கு. அதனாலதான் அரசாங்கம் இப்ப இது தொடர்பான அமைதி காக்கிறதுக்கான காரணமா இருக்கு. சரி, இதுதான் இன்றைய நாள்ல இருக்கிற மிக மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.